இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் எம்டிவி வெர்சஸ் ஆர்கேவி ரெண்டுமே கத்தக்குறிச்சியோட டீம் தான். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக கவரேஜ் பண்ணுற 2 டோர்னமெண்ட்லையுமே ஃபைனல் இந்த 2 டீம் தான் மோதுறாங்க. எல்லாரும் கொடுத்துருவாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடும் போது இந்த 2 டீமும் சேர்ந்து ஒரு டீமாக தான் விளையாடுவாங்க. ஸோ அவங்க ஊர் மேட்ச்னால ஒரு டீம் லேண்டு வந்திருக்காங்க, ஒரு டீம் டேரக்ட் ஃபைனல். ஸோ மேட்ச் என்ன ஆகுதுன்னு இந்த பக்கமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பிரியகாந்த், பாலாண்ணன். ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பேர் நேம் தெரில. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி அமையுது அப்படிங்கிறத. ஓனிங் பேட்ஸ்மனா எங்கள் கனகன் ராஜ்குமார், ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் பாலா. ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸாக பின்னாடி ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டார் ஃபீல்டர். இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மேட்சுமே இந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் பால் லைஃப் கொடுக்குறாங்க. ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் ராஜ்குமார் அண்ட் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன் உடம்புல பட்டுருக்கு, டாட் பால். தேர்ட் ஒன் கையில் பட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களா, நோ சொல்லிட்டாங்க, டாட் பால். ஃபோர்த் ஒன் தர எடுத்து சிங்கிள் நினைக்கிறேன், அங்கே மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. 1 2 மாற்றிடுவாங்க, 2. ஃபிஃப்த் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு, இதுவும் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் போகிறேன். லாஸ்ட் ஒன் மோர் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா, ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரா, செக் பண்ணி கொடுப்பாங்க. செக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க, நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க. அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த எண்ணில் பாஸ்ட் அடிக்கிறான்னு பார்த்தா உள்ளே போயிட்டார் ராஜ்குமார். 2 ரன் இந்த பாலில். முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி ஆர்கேவி. செகண்ட் ஓவர் பட பிரேக். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா நல்ல டேக் ஆன். நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோ. ஃபாஸ்ட்டாக ஓட்டாருங்க அந்த எண்ணில் பிரேமு. அப்படி இல்லைன்னா ரன் அவுட்டில் கனகண்ணனோட விக்கெட்டு போயிருக்கும். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவான ஃபீல்ட் செட்டப்புங்க. ஒரு ரன். செகண்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஐயோ சேஃபாக வலுக்குது. 2 ஓட்டாங்க. 3வது ரனுக்கான சான்ஸ் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 ரன். போன பால் 3 ரன் ஓடி இருந்தாலும் க்ரீஸ் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டு, அதன் காரணமாக 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. குயிக்காக டெலிவரி, சூப்பர் பால், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி சூப்பராக அடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில், அது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். கிளாசிக்கான ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் இது பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கீப்பருக்கு த்ரோ அடிச்சிருக்காரு. ஒரு ரன். 2 ஓவருக்கு இங்கே 17 அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி ஆர்கேவி. தேர்ட் ஓவர் பட மேஜர் செல்வம், ஆக்சுவலாக ஒரு கனகண்ணனோட தம்பின்னு நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் சிங்கிள். தேர்ட் ஒன் பர்ரட்டி அடிச்சிருக்காரு. அகைன் அதே ரிலீஜனில் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2. இந்த எண்ணில் விக்கெட்டுக்கான சான்ஸாக விக்கெட்னு நினைக்கிறாங்க. கனகண்ணனோட விக்கெட்டு இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் ரவி குயிக்கட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை உடம்புல தான் போட்டு போயிருக்கு. ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர் பால், ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். 2 ரனுக்கான சான்ஸாக ஓடிடுறாங்கன்னு பார்த்தா நோ சொல்லிட்டு போகிறேன். 3 ஓவருக்கு 21. ஃபோர்த் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாலா தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்குங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 1 பால் ஒரு வைட்.
விரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கான ட்ரையில் பவுண்ட்ரி போயிருமா, ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணலைங்க, போயிடுச்சு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்கர் டெலிவரி, பேக் டு பேக் 2 டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் அதே இடங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு சீனியர் பவுலர். 3 டாட் பாலோட முடிவு கொண்டு வந்திருக்காங்க 4வது ஓவரை. 4 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் பட விஜயகுமார். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர், பின்னாடியே தெளிவாக நிற்க வச்சுருந்தாங்க. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். நல்ல த்ரோங்க, சூப்பராக அடிச்சிருக்காரு த்ரோவை, கரெக்டாக கீப்பருக்கு ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு, ஸ்டம்பில் பட்டிருக்கோம், தட்டி விட்டார். லாஸ்ட் 1 பால் ஒரு ஸ்லோயருங்க, பவுலர் கைக்கே போயிருக்கு. கடைசி 2 பாலையும் டாட் பாலாக மாற்றிருக்காரு. டாட் பாலோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. 6th ஓவர் பட இங்கே பிரேக்காந்த். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் நல்லா டேக்கனுங்க, சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரேக்காந்த். செகண்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆடி இருக்காரு. அதே ஃபீல்டர் 2 பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி, பால் தெரிஞ்சு போகுது. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. நேருக்கு நேர், இது சிங்கிளாக மாறும்னு நினைக்கிறேன். லாங் ஆனில் ஃபீல்டர் 2 கால் பண்ணியிருக்காரு. ஓடிடுறான்னு பார்த்தா ஓட்டாங்க 2. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை, குயிக்கர் டெலிவரி, டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரை பாலுக்கு வந்துட்டாரு. 2வது ரன். இது ரன் அவுட்டாக மாறுதா, பிடிச்ச அடிக்கலைங்க. 2 ரன். 6 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க கத்த குறைச்சி. லாஸ்ட் ஒரு படம் இங்கே ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபர்ஸ்ட் பால் உடம்புல பட்டு போனது, பைஸில் பவுண்ட்ரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்த். 4th ஒன் ட்ரை மைண்ட் செட், அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. டேரக்ட் ஹிட்டா, பேக்கப், பாலா விரட்டி போகிறாரு, சிங்கிள். 5th ஒன் ரிசல்ட்டுக்கான ட்ரை, சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா பாலுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே மிஸ்ஸும் ஆயிடுச்சுங்க. 2 அவுட்டுக்கு 2 ரன் ஓட்டாங்க. ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு ரவி. 2 ரன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் 1 பால் சுவிட்சுக்கு திரும்பியே நின்னார். உடம்புல தான் பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணிட்டாங்க 1 ரன். 1 ரனோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 55 அடிச்சிருக்காங்க. 56 டார்கெட்டு. ஸோ மேட்சாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். பாலோட ஒரு 10 ரன் தான் கூட இருக்குது. ஸோ அந்த பக்கமுமே பேட்டிங் ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. ஒரு 4-5 பேட்ஸ்மேன் ஹிட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓடி பேட்ஸ்மேனாக எங்கள் ஸ்ட்ரைக்கில் பாலா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கணக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ரன் ஓடல, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால், ஃபுல் ஷாட்டு போயிருக்காரு. மிட் விக்கெட்டில் தெளிவான ஃபீல்ட் செட்டப், நல்லா ஸ்டாப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்தால் கார்த்தி, பவுலிங் பேட்ஸ்மேன் வந்தால் கார்த்தி. அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர் வரேன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காருங்க. பாலாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. நியூ பேட்ஸ்மேனாக எங்கள் பிரியகாந்த். டிஃபென்ஸ் மைண்ட் செட் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. 1 ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர், எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பர்வாக போட்டிருக்காரு இந்த பாலை. டாட் பாலோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட்டை இழந்து.
செகண்ட் ஓவர் பட பிரேம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸாக இந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்துட்டேன். டாட் பால். போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது. தேர்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா டேக்கானுங்க ஃபீல்டர் சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு. எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் மெய்யர் செல்வம் பாயிண்டில் ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி அதுக்கப்புறம் சுற்றிக்கு திரும்பினாரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக்கப் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவரையுமே பவர் பிளே ஓவராக சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ஆர்கேவி கத்தக்குறிச்சி. தேர்ட் ஓவர் பட இங்கே ரவி ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா அங்கே கண்டிப்பாக அடித்து பார்க்குறாரா. அதுக்கப்புறம் யோசிச்சு அடித்தார். ஒரு ரன் 2ஆக கூட மாற்றுவாங்க. இந்த எண்ணில் அடிக்கிறாங்களா 2. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டம்பிளே பட்டிருக்குங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னால் பிரகாஷ் போன பால் ஒரு டாட் பால். சரி ஷாட்டுக்கான ட்ரை கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டை நல்லா டேக்கணுங்க. நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் பாலா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் பதிவு பண்ணுற 2வது டாட் பால். 3 ஓவருக்கு 8. முதல் 2 ஓவரை 3-3ன்னு போட்டிருந்தா 3வது ஓவரை 2 ரனுக்கு போட்டிருக்காரு. 4th ஓவர் பட கணக்கு ஃபர்ஸ்ட் பால் லெக் பைஸில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு போயிருக்கு. அகைன் அதே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. தெளிவாக போட்டிருக்காருங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக எடுத்துக்காருங்க. ஒரு ட்ரைவ் சிங்கிளோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் ஃபீல்டிங். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக விலைக்கு வந்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ரன் அவுட்டான்னு பார்த்தா ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார். ஆனால் காலில் பட்டு போயிருக்கு. பவுண்ட்ரி போயிருதான்னு பார்த்தா அங்கே கௌரி விரட்டி போயிட்டார். நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 ரன். 4 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. 5th ஓவர் பட பிரபு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. செகண்ட் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. கவர்ஸில் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா ஓட்டாங்க 2 ரன். செகண்ட் ஒன் இன்சூரேஜில் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். டாட். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். நல்ல ஸ்டாப். ஃபீல்டர்னு சொல்லும் போது பின்னாடி ஒரு ஃபீல்டர் வந்திருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினார். ஃபுல் டேஸ் பால் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ரன். 5 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க. 6th ஓவர் பட ரவி அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் அகைன் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சிங்கிள். தேர்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸா அங்கே கௌரி கீப்பர் பிடிச்சாருங்க 3வது அட்டம்ல. நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேட்ச் ஆனு பார்த்தா எஸ் நல்ல டேக்கன் பேக் டு பேக் 2 கீப்பர் கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். 6 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட கௌரி சங்கர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ராம் சிங்கிள். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணாருங்க. அங்கே பவுண்டரி கண்டிப்பாக போயிடும். தேர்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு டாட் பால். பண பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன் வர்றட்டே ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ஃபிஃப்த் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார் ஃபுல் ஷாட். அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கணுங்க. லாஸ்ட் 1 more பால் கட் பண்ணியிருக்காரு. ஹேங் அப் பிரேம் நல்ல ஸ்டாப். ஸோ இந்த டாட் பாலோட இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகுறாங்க கத்தக்குறிச்சி ஆர்கேவி. ஸோ லேண்டு வந்த டீம் இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களும் விழாவணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களும் பரிசுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது.
தலைவர் ADMK புதுக்கோட்டை அவர்களுக்கு கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கொஞ்சம் தள்ளி பிடிங்க. மிக சிறப்பு நம்முடைய கத்தக்குறிச்சியில MDCC அணியினரால் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்ற இந்த கிரிக்கெட் போட்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். குறிப்பா தம்பி கார்த்திகேயனுடைய பாராட்டுகள். நெட்டு நெட்டு இது நெட்டு மைக்கு அதை தள்ளி பிடிச்சி தம்பி நம்முடைய சுப செந்தில்குமார் அவர்கள் மோகன் பஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருங்க. கார்த்தி நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து நன்றி அமைச்சர், நன்றி தேங்க்யூ. அப்பா பேசுறேன் அமைச்சர், அப்பா பேசுறேன் தலைவர். ரொம்ப நன்றி மினிஸ்டர் அவர்களே. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி அமைச்சர், தேங்க்யூ. எங்கள் அணிக்காக காணொலி காட்சியில் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த தருணம் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் வருங்கால அமைச்சருமான திரு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் மூலமாக நமது இந்த விழாவை வந்து சிறப்பித்து கொடுத்த கத்தக்குறிச்சி பஞ்சாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லிடுறேன். நம்ம இந்த காத்து பந்தில் விளையாடுறோம்னா நம்ம கத்தக்குறிச்சியில் மட்டும்தான் விளையாடலாம். தயவு செய்து அடுத்த வருஷம் சுற்றுலாப்பால் விளையாடுங்க. விளையாட்டாத தமிழ்நாட்டு இந்தியா நம்ம இதுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருந்தோம்னா இந்த காத்து பந்தை வச்சு தான் விளையாடலாம். வெளியில போய் விளையாடணும்னா சுற்றுலாப்பால் அடுத்த வருஷம் சுற்றுலாப்பால் இதை வந்து மேட்ச் வைக்கிறீங்க. சுற்றுலாப்பால் விளையாடுறது கிரிக்கெட்டு, இதே புறக்கிற உணவு விளையாடுமே. இது வீர விளையாட்டு கிடையாது. தயவு செய்து அடுத்த வருடம் நம்ம பரிசையும் கூட்டி கொடுக்க சொல்லுவோம். எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஒரு கிட்டி கார்டு கெட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாங்கி தரோம். சுற்றுலாப்பால் விளையாண்டுன்னா பேர் வாங்கலாம். கோயில்பட்டி தம்பி வந்துருக்கீங்களா? கோயில்பட்டி உங்கள் ஊர் கிரவுண்டில் நாங்கள் செகண்ட் பிரைஸ் வாங்கணும். ABCC தோக்கடிச்சு 1987 ABCC யாரையும் தோக்கடிக்க முடியாது. RCC இந்த பையன் பிடிச்ச ஒரு கேட்ச் தான் இன்னைக்கு உலகத்தை எவனுமே பிடிக்க முடியாது. ரமேஷ் முருகன் ஒருத்தன், K முருகன் எங்க வைஸ் கேப்டன் 150 பால் விளையாட டிஃபென்ஸ். அது ஆட்டம் விளையாடும் போது இங்கே சத்தம், இங்கே நாங்கள் அடிக்கிற பந்து கூடலூர் பாளையூர் கேட்கும். நான் இருக்கேன் விஜயகுமார், பாலமுருகன், ரமேஷ், முருகன், அத்தனை பேரும். பாலமுருகன் 138 கிலோமீட்டர் பந்து. இப்போ விசிக்கிட்டு இந்தியா டீம்ல நான் 142 போடுவேன். நான் உடச்சிருக்க ஸ்டெம்பு 1500 ஸ்டெம்பு உடச்சிருக்கேன். நம்புவீங்களா? ராஜாஸ் காலேஜ் போய் பாருங்க, 150 ஸ்டெம்பு நான் உடச்சிருக்கு. நான் உடைச்சது. எனக்கு மெயின் பிளே வந்து வாலிபால். இதெல்லாம் கிரிக்கெட் விளாடுவேன். எங்கள் ஊரில் ஊக்குவிக்கிறதுக்காகவே நான் கிரிக்கெட்டு கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 10 லட்ச ரூபா செலவழிச்சு கிரிக்கெட்டுக்கு. அதை நீங்கள் பேங்கில் வந்து நீங்கள் 10,000 கோடி கூட சொல்லலாம். ஆனால் மக்கள் பிள்ளைய விளையாடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம கொண்டு வந்தோம். தயவு செய்து இந்த பந்தை யூஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய கலாச்சாரமாக இருக்குது. நேற்று முந்தா நாள் பார்த்தேன். இந்த கோயில்பட்டி, அந்த கோயில்பட்டி, தூத்துக்குடி கோயில்பட்டிக்கிட்ட சின்ன பசங்க சுற்றுலாப்பால் விளையாடுறாங்க. நீங்கள் வந்து இந்த பந்து போட்டு அடிக்கிறீங்க. இது உங்களுக்கு சோழரும் போயிடும். எந்த ஒரு டைமிங்கும் கிடைக்காது. எஸ்எஸ் பந்து வச்சு இந்த பந்து அடிக்கிறீங்க. இந்த பந்து போகாது. ரப்பர் பேட்டுக்கு தான் இந்த பந்து, இந்த பேட்டுக்கு இந்த பந்து கிடையாது. தயவு செய்து இங்கே வந்திருக்க எல்லாருமே அடுத்த வருஷம் இப்போவே விளையாட ஆரம்பிங்க.
தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு இந்தியா டீமில் தமிழ்நாட்டு டீமில் விளையாடுறவங்க பூரா நம்ம கிராமத்து பசங்க. இந்தியா டீமில் ஒரு பையன் இருந்தார் அஸ்வின். இப்போ நமக்கு யாரும் ஆள் இருக்கா? தமிழ்நாடு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம இங்கே வேணா பேசிட்டே இருக்கலாம். நம்ம நீக்கி போகலாம், இங்கே நீக்கி போகலாம். யார் பிளேயர் வந்து சேர்ப்பாங்க? இந்த பந்தில் வேண்டிய ஒரே அடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அடுத்த வருஷம் இப்பவே ஆரம்பிங்க. சுவிட்ச் பால் என்ன ஆடுவீங்களா? மஞ்சள் வந்து எப்படி வீட்டில் இருக்கும் அதை விட ஒன்றும் பயம் இல்லது. புரியுதா? சுவிட்ச் பால் சொல்லுங்க. சுவிட்ச் பால் நான் வாங்கி தரையா? எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருக்கும், அப்புறம் சரியா வந்துடும். இங்கெல்லாம் வந்து சாவை உடச்சு போனாங்க ரொம்ப பேர். இந்த பணம் இருக்கு பாரு, இதுக்கு மேல அனுப்பி 6 இங்கே தான் விடுவோம். நான் இருக்கேன் கேளு எல்லாரும். இந்த வேணா எடுத்தா குளத்துக்கு வேண்டு எடுத்துடணும். என்ன இந்த வேடிக்கை வந்த வரல, வேடிக்கை வந்தவர் இந்த குமரேசன் வேடிக்கை. நாங்க உடைச்ச தாவேல தையல் போடவே இன்னும் இருக்கேன். சுவிட்ச் பால்ல ஆடுங்க ஆடுங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி 2 லட்சத்துக்கு கொடுப்பாங்க. காத்து பந்து கொடுக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கங்க. ரொம்ப நன்றி. சிறப்பாக நடைபெற்று முடிந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து அணிகளுக்கும், இதில் கலந்து கொண்ட அணிகள் அனைத்திற்கும் வாழ்த்துக்களையும், வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இது மாதிரி நடக்கிறது இல்லை. பட் இந்த ஊரில் வந்து என்னை காட்டினா எல்லா இளைஞர்களும் சேர்ந்து சிறப்பாக நடத்துறீங்க. அதே மாதிரி ஒரு அப்பா சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி நீங்கள் இதுக்கு அடுத்தபடியான விளையாட்டுகளை தொடர்ந்து எடுத்து நல்லபடியாக அடுத்த மாவட்ட லெவலில் மாநில லெவலில் போகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. காவலர் அவர்களுக்கு தற்பொழுது வீச்சாளர் 3ஆம் பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கும் மன்னன் வே கருப்பையா சேவை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு தற்பொழுது 2ஆம் பரிசுக்கான கோப்பையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வழங்குபவர் அம்பா ஏஜென்சி, பெட்ரோல் பங்க், வல்லப்பராகோட்டை, எம் கனகராஜ், நாச்சியார் குரூப்ஸ், கத்தகுறிச்சி. ரூபாய் 4ஆம் பரிசு 2001 வெற்றி பெற்ற அணி விஜய ரகுநாதபுரம். தற்பொழுது விஜய ரகுநாதபுரம் அணியினருக்கு 4ஆம் பரிசும் அதற்கான கோப்பையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பெஸ்ட் பிளேயர் அவார்டு ரவி கத்தக்குறிச்சிக்காக எல்லா மேட்சுமே சூப்பராக விளையாண்டுருந்தாரு, அதற்காக கொடுக்குறாங்க. கோயில்பட்டி டீம்லேருந்து ராக்கர்ஸ் ரகு அவருக்காக கொடுக்குறாங்க. ரகு அண்ணா இல்லாதனால அண்ணன் வாங்கிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. விஜய ரகுநாதபுரம் டீமில் வெங்கராஜ் யங்ஸ்டர் டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். வாழ்த்துக்கள் ப்ரோ. அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிசி கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எம் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நம்பகுலி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. விழாமடி பெருமாடி கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணன் விஜயகுமார் மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் முருகன் அண்ணன் பாலு அவர்கள் விழாமடி பெருமாடி கேட்டுக் கொள்கின்றோம்.
அவர்கள் விழாமணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பந்தவி செல்லர் ரமேஷ் நேரடி ஒளிபரப்பு செய்த ஆடுகளம் யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மரியாதை செய்யப்படுகிறது. மைக் செட் ஆபரேட்டர் முத்து அவர்களுக்கு ஆடுகளம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. 3 நாட்கள் வர்ணனை செய்து உதவிய பாலையூர் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்திக் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடு நடுவர் பணியாற்றிய முகில் சிவா வருகிறது. கட்டக்குறிச்சி அரசு விழாமணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அணியின் வைஸ் கேப்டன் ரவி அண்ணன் அவர்களை விழாமணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உதவியாக இருந்த நாகராஜ் சங்கர் அவர்களுக்கு பன்னாடை அணிவிக்கப்படுகிறது.